அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று ஊக்கம் எனும் உந்து சக்தி. நண்பர்களே, வாழ்க்கையில் முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்பது பலருக்கும் எல்லோருக்கும் தெரியும். கேட்டால் பட்டியலிட்டு சொல்வார்கள். ஆனால் நீங்கள் அதை செய்கிறீர்களா என்று கேள்வியை எழுப்பினால் மௌனம்தான் பெரும்பாலும் பதிலாக கிடைக்கும். இதற்கு காரணம் ஊக்கமின்மை என்பதும் ஒன்று. ஊக்கம் என்பது நமக்குள்ளேயே தோன்றும் ஒருவித உந்து சக்தி. ஒரு செயலை செய்ய தூண்டும் அல்லது வற்புறுத்தும் ஓர் உள்ளுணர்வு. காலையில் பல் தேய்ப்பது முதற்கொண்டு இரவு படுக்கைக்கு செல்லும் வரை அனைத்து செயல்களுக்கும் ஆணிவேராக இருப்பது இந்த ஊக்கம். ஊக்கம் இல்லையேல் வாழ்வில் ஒன்றும் இல்லை. ஊக்கம் என்ற உந்து சக்தி இல்லை என்றால் படிப்பு, வேலை, சம்பாத்தியம், சேமிப்பு, செலவு போன்ற எதிலும் நாட்டம் ஏற்படாது. ஊக்கம் நம் செயல்களையும் உணர்வுகளையும் முடுக்கிவிடும். சோம்பலை அகற்றி சுறுசுறுப்பை கொடுக்கும். ஒரு தீப்பொறியாக நமக்குள் உண்டாகி செயலின் வேகத்தை கூட்டும். இலக்கு நோக்கி பயணிக்க நமக்குள்ளேயே உயிர் பெற்று கருவாகி உருவாகி நம் நடத்தைகளை நெறிப்படுத்தி செல்லும் ஒரு உற்ற தோழனாக விளங்குவது இந்த ஊக்கம். உங்களின் தேவை உங்களால் உணரப்பட்டுவிட்டால் அது உடனடியாக தீர்க்கப்பட்டுவிடும் என்பது உளவியல் உண்மை. உணரப்பட்ட தேவைக்குத்தான் ஒருவரை உந்தித் தள்ளும் சக்தி உண்டு. தேவைதான் ஒருவனை தீவிரமான தேடலுக்கு ஆட்படுத்தும். சரி, தேவை என்பது என்ன? தாகத்தோடு அலைந்த காகத்தின் கதை நமக்கு தெரியும், நாம் அறியாதது அல்ல. கூஜாவில் கற்களை போடும் உத்தியை அந்த காகத்திற்கு யார் கற்பித்தது? வேறு யாரும் அல்ல, காகத்தால் உணரப்பட்ட தாகம் என்னும் அந்த தேவைதான் அதை கற்பித்தது என்றால் அது மிக இல்லை. ஆசைக்கும் தேவைக்கும் இடையே பெருத்த வேறுபாடு கிடையாது. வாழ்க்கையே ஆசைகளின் மூலமாகத்தான் தொடங்குகிறது. அந்த ஆசைதான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வத்தை, வேட்கையை உண்டாக்குகிறது. அந்த ஆர்வமே அவனது முயற்சிக்கும் உழைப்புக்கும் வித்தாக அமைகிறது. மனிதர்கள் செய்கின்ற காரியம் ஒன்றாக இருக்கும். ஆனால் அந்த காரியத்திற்கு பின்னால் இருக்கும் உந்து சக்தி பலவாக இருக்கும். ஒவ்வொரு செயலிலும் ஊக்கம் என்பது நேரடியாகவோ மறைமுகமாகவோ நிலை பெற்றிருக்கும். பாராட்டு, பெருமை, புகழ் போன்ற பல காரணங்கள் ஊக்கத்தின் வித்துக்களாக திகழ்கின்றன. ஒரு மாணவன் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்பது மாணவனுக்கு உந்து சக்தி. நல்ல தேர்ச்சி வீதத்தை கொண்டு வர வேண்டும் என்பது ஆசிரியரின் உந்து சக்தி. உங்களிடம் கார் இருக்கலாம், டேங்க் நிறைய பெட்ரோல் இருக்கலாம், உயர் ரக என்ஜின் இருக்கலாம். என்றாலும் சாவி போட்டு ஸ்டார்ட் செய்யவில்லை என்றால் எதுவும் செயல்படாது, பயன் தராது. அந்த சாவிதான் ஊக்கம். உங்களிடம் அறிவு, ஆற்றல், நிர்வாகத்திறன் என்று அனைத்தும் இருந்தாலும் ஊக்கம் என்ற ஒன்று இல்லாது போனால் எதனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. வாழ்க்கையில் முன்னேற நினைக்கும் மனிதர்களுக்கு ஊக்கம் இன்றியமையாத ஒன்று என்பதை வள்ளுவர் இப்படி குறிப்பிடுகிறார். உடையர் எனப்படுவது ஊக்கம், அகுதிலார் உடையது உடையரோ மற்று. இதனுடைய பொருள் என்னவென்றால், ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆக மாட்டார். இதுதான் அதனுடைய பொருள். எனவே ஊக்கமே சிறந்த உந்து சக்தி. மீண்டும் நாளை சந்திப்போம்.